வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் அற்புத அன்பை ஆராதிக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் முழுவதும் இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் என்ற சிறப்பான இறை பயணத்திற்கு உங்களை மனமாற வரவேற்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவின் திரு இருதயத்தில் மறைந்து அவரது அன்பை கண்டறிந்து நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க போகின்றோம். ஒவ்வொரு நாளும் திரு இருதயத்தின் உண்மையான அர்த்தத்தை தியானிக்கவும் ஜெபிக்கவும் நம் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் இம்மாத பயணத்தில் இணைந்திருங்கள். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்று நம்முடைய தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் செய்ய வேண்டியவை. இயேசுவின் திரு இருதயம் அளவற்ற அன்பின் உயிருள்ள வடிவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க நமக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த அந்த இறை அன்பின் சுடர். அவர் இதயம் அர்ப்பணமும் இரக்கமும் ஆழ்ந்த கரிசனமும் நிறைந்த பரிசுத்த இதயம். இந்த மாதம் நாம் செய்ய வேண்டியது திரு இருதயத்தில் உறைந்து அவ்விதயத்தின் மீது நம் அன்பையும் நன்றியும் செலுத்தி அந்த இதயத்திற்கு எதிரான நம் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியது. திரு இருதய பக்தி என்பது நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கும் இயேசுவின் அன்புக்கு பதிலளிக்கும் வாழ்க்கை வாழ்வதே. நாம் இவ்வளவு அன்பு பெற்றிருக்கும் போது அவர் இதயத்துக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது நியாயமா? புனித மார்க்ரீத் மரியாவுக்கு ஆண்டவர் காட்டிய இதயம் நம்மையும் நோக்கி சொல்கிறது. இது மனிதர்களை அளவற்ற அளவு நேசிக்கும் இதயம். ஆனால் அதற்கு பதிலாக நிந்தனையும் அவமரியாதையும் தான் கொடுக்கிறார்கள். இந்த நன்றி கேட்ட தனத்திற்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டியது இன்று கடமையாகிறது. இம்மாதம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செயல்கள்: ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு திரு இருதய ஜெபமாலை செய்வது, வீடுகளில் திரு இருதய படம் ஸ்தாபித்து அன்போடு வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஆலயங்களில் நடைபெறும் திரு இருதய வணக்கங்களில் கலந்து கொள்வது, நம் பாவங்களை சுட்டரிக்கும் திரு இருதய அன்பில் நம்மை முழுமையாக புதுப்பிக்க வேண்டியது. நாம் மறக்க கூடாத ஓர் அழைப்பு இயேசு நம்மை நோக்கி கேட்டுக்கொள்கிறார். மகளே, மகனே, அவர்களுடைய நன்றி கேட்ட தனத்திற்கு நீயாவது பரிகாரமாக சற்று ஆறுதல் கொடுக்க மாட்டாயா? அந்த கேள்விக்கு நாமும், ஓ ஆண்டவரே, எனக்கு பல ஆயிரம் இதயங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உமக்காகவே அர்ப்பணிக்கின்றேன் என பதிலளிப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். அன்பும் இரக்கமும் நிரம்பிய இயேசுவே, உமது திரு இருதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அன்பின் சுடரால் நாங்கள் இன்று ஆழமாக நனைக்கப்பட விரும்புகின்றோம். உமது இருதயத்தின் மேல் நாங்கள் வைத்துள்ள பக்தியோடு எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உமக்கே காணிக்கையாக செலுத்துகின்றோம். உமது திரு இருதயத்தின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் இந்த கோரிக்கைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது திரு இருதயத்தின் அன்பும் அமைதியும் நிலைத்து இருக்கட்டும்.
உறவுகளில் அன்பு மலரட்டும். குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர விசுவாசமும் நிலைத்திருக்கட்டும். இப்போது பிள்ளைகளுக்காக ஏங்கும் தம்பதியர், இயேசுவே, உமது திரு இருதயத்தில் ஒரு தாய் மார்பு போல நம்பிக்கையுடன் ஒளிந்திருக்கின்றனர். அவர்களுக்கு நீரே குழந்தை அருளும் ஆசீர்வாதம் அளிக்க வேண்டுகின்றோம். உருவாகும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடனும் அறிவும் அன்பும் நிறைந்தவர்களாக வளர வேண்டும். அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இறைவனுக்கு நன்றியுடன் வாழ வேண்டும். இயேசுவே, இந்நேரத்தில் படிப்பில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள் உமது அறிவின் ஆவியால் தெளிவு பெற்று அறிவுடனும் மன அமைதியுடனும் பயிலும் ஆசீர்வாதம் பெறட்டும். அவர்கள் அறிவால் மற்றவர்களுக்கும் உதவியாக மாறட்டும். ஆண்டவரே, வாழ்க்கை சுமைகளை சுமந்து வேலை தேடி அலையும் உம்முடைய மக்களுக்கு நிறைவான வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும். மன அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழும் அருளை அவர்களுக்கு பொழிந்தருளும். அன்பான இயேசுவே, திருமணம் கனவாகவே உள்ளவர்களுக்கு உரிய நேரத்தில் தங்கள் வாழ்வின் துணையாக தேவைப்படும் நல்லவர்களை அனுப்பும். அவர்கள் திருமண வாழ்க்கை புனிதமாய் அன்போடு அமையட்டும். பகை, முரண்பாடு, வார்த்தை போரால் சிதைந்திருக்கும் குடும்பங்களுக்கு நீர் உமது திரு இருதயத்தின் அமைதியை தருவீராக. அறியாமை, தவறுகள் மன்னிக்கப்படட்டும். புதிய அன்பின் தொடக்கம் நிகழட்டும். கடன் சுமையால் உழலும் உம்முடைய மக்களுக்கு நிவாரணம் அளித்தருளும். பண வட்டியால் வாழ்வு கடுமை அடைந்தவர்களுக்கு உதவி புரியும். ஏழை மக்களுக்கு உதவியாளராக எங்களை பயன்படுத்தும். உமது திரு இருதயத்தினால் அருளும் சிலுவையின் சக்தியால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சை அல்லது வீடுகளில் துன்பப்படுபவர்கள், புற்றுநோய், உடல்நிலை சீரழிவுகள் எல்லாவற்றிலும் உமது கைகளால் நோய்கள் விலகட்டும். நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள், கண்கள் காதுகள் பாதிக்கப்பட்டவர்கள், தூக்கமின்மை போன்ற நோய்களால் அவதிப்படுகிறவர்களுக்கு உமது அருளின் ஒளி மற்றும் நம்பிக்கையின் அமைதி தந்தருளும். இயேசுவே, உமது திரு இருதயத்தில் எல்லா மக்களும் ஒரே குடும்பமாக காணப்படுகின்றோம். எங்கள் நாடு அமைதி, பரஸ்பர மரியாதை, நல்லாட்சி, ஒற்றுமை இவற்றில் நிலைத்திருக்கட்டும். உலகெங்கிலும் போர், வன்முறை, மத விரோதம் எல்லாம் அழிக்கப்படட்டும். திடீர் விபத்துகள், இயற்கை அழிவுகள், நிலநடுக்கம், வெள்ளம், புயல் ஆகியவைகள் எங்களை தாக்காதபடி உமது திரு இருதயத்தின் அடைக்கலத்தில் எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் எதிர்காலம் உம்முடைய திரு இருதயத்தில் பாதுகாப்பாக இருக்கட்டும். எந்த ஆபத்தும் எங்களை பிரிக்க முடியாத வகையில் உம்முடைய அன்பில் வேரூன்ற செய்யும். ஓ பரிசுத்த இயேசுவே, உமது திரு இருதயம் எங்களை வாழ வைக்கும் அருள் நதியாக இருக்கட்டும். உமது அன்புக்கு பதிலளிக்கும் வாழ்வு வாழ எங்களை மாற்றும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்முடைய திரு இருதயத்தில் மறைந்து பரிசுத்தமாகவும் ஜெபத்துடனும் வாழ ஆசீர்வதிக்குமாறு மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயத்தில் மறைந்து ஜெபிக்க ஒரு புனிதமான அழைப்பு இது. தினமும் பக்தியோடு இஜெபமாலையை ஜெபிப்போர்
ஆண்டவரின் இருதயத்தில் இருந்து ஊறும் அளவற்ற அருளையும் மன அமைதியையும் குடும்ப ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். வாருங்கள், நீங்களும் எங்களுடன் இணைந்து இயேசுவின் திரு இருதயத்தை மகிமைப்படுத்தும் இஜ்ஜெப மாலையை பக்தியோடு ஜெபியுங்கள். கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திரு விழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும்.
இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் அன்பாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தரலாம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமென். முதல் நாள் இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம். செய்ய வேண்டியவை: இயேசுவின் திரு இருதயத்தின் மேல் நமக்கு மிகுந்த பக்தி இருக்க வேண்டும். அளவற்ற அன்பு நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனிதர்களால் வரும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் அன்புக்கு பிரதி அன்பு காட்டவும் மனிதர்களுடைய இருதயங்களில் உண்டாகிற பற்றுதல்தான் திரு இருதய பக்தி. நம்முடைய ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் அன்புக்கும் தகுதி உடையவரான தூய வார்த்தையாகிய தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆளான இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள இரத்தமும் உடலுமான இருதயம்தான் இயேசுவின் திரு இருதயம். இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்டிருக்கும் அளவிட முடியாத அன்புதான். அவர் நமது மீட்புக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தவும் நமது பீடங்களின் மேல் தூய அப்ப வடிவில் அற்புதமாய் வீற்றிருக்கவும் செய்கிறது. ஆதலால் மனிதர்களை அன்பு செய்யும்படி இயேசுவின் திரு இரத்தத்தின் அக்கினி போல் எரிந்து கொண்டிருக்கும் இறைவனுடைய அன்பை அறிந்து ஆராதித்து அன்புக்கு அன்பு காட்டுவதுதான் திரு இருதய பக்தியாகும். நம் ஆண்டவர் புனித மார்க்ரீட் மரியாவுக்கு தமது இதயத்தை காண்பித்து கூறியது போல் நம்மையும் நோக்கி மனிதர்களை அதிகமாக நேசிக்கும் இந்த இதயத்தை பாருங்கள்.
இதற்கு பலர் நிந்தை அவமானத்தை வருவிக்கிறார்கள். நன்றியறியாமையும் அசட்டைத்தனமும் அவமரியாதையுமே அவர்கள் நமக்கு செய்யும் பிரதி நன்றி. நமது அன்புக்கு பதில் அன்பு சிறிதளவாகிலும் செலுத்துவார்களாகில் நாம் அவர்களுக்காக செய்த அனைத்தும் ஒன்றுமில்லை என்று எண்ணுவதோடு வேண்டுமானால் இன்னும் அதிகமாக அவர்களுக்காக பாடுபடவும் தயாராயிருக்கிறோம். மகளே, மகனே, நீயாகிலும் அவர்களுடைய நன்றி கேட்ட தனத்துக்கு பரிகாரமாக நமக்கு சற்று ஆறுதல் கொடுக்க மாட்டாயா என்று நம் ஒவ்வொருவரையும் கேட்கிறார். நாம் கட்டிக்கொண்ட சகல பாவங்களும் திரு இருதயத்தின் தேவ அன்பின் சுடரால் சுட்டெரிக்கப்பட்டு நமது தீய குணம் நிறைந்த வாழ்நாள் முழுவதும் சுத்தப்படுத்தப்படும்படி நாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிலைத்து இந்த மாதம் முழுவதும் அவர் இதயத்தில் குடியிருப்போமாக. தூய பவுலடியார் கூறுவது போல, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிடம் வாழ்கிறார் என்று நாமும் சொல்லலாம். புனித மார்க்ரீட் மரியா கூறுவது போல, ஓ என் ஆண்டவரே, என்னிடம் 1000 இருதயங்கள் 1000 உயிர்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் உம்முடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாமும் சொல்லலாம். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தை பக்தியோடு கொண்டாடி இறை அருளை நிரம்ப பெற நாம் செய்ய வேண்டியது. இம்மாதத்தில் இயேசுவின் திரு இருதயத்துக்கு நமது அன்பை காண்பிக்க எந்தெந்த கோவில்களில் அல்லது ஜெப கூடங்களில் இத்திரு இருதய வணக்க மாதத்தை வெளி ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறார்களோ அங்கே நாமும் சேர்ந்து சிறப்போடு கொண்டாடுவோம் என்று நல்ல தீர்மானம் செய்கிறது. அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலும் திரு இருதய படம் ஸ்தாபித்து தினமும் குடும்ப ஜெபமாலையை சொல்லி தங்களை முழுவதும் அத்திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது. அதனால் திரு இருதயத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். திரு இருதயத்திற்கு விரோதமான எந்த காரியத்தையும் செய்யலாகாது. வரலாறு: புனித மார்க்ரீட் மரியாவுக்கு தன் சுயநல எண்ணங்கள் செயல்களை வெல்வது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் நமது இரட்சகர் தனது காயங்களை காண்பித்து தன் தீய செயல்களை எதிர்த்து போராட போதுமான தாராள குணம் மார்க்ரீட் மரியாவிடத்தில் இல்லாததை பற்றி கண்டித்தார். நவ கன்னிகையான மார்க்ரீட் மரியா ஆண்டவரை நோக்கி, சுவாமி, நான் என்ன செய்வேன்? என் இருதயம் மிகவும் பலவீனமுள்ளதாயிருக்கிறது. எனவே இயேசுவே, என் இருதயத்தை உமது திரு இருதய காயத்துக்குள் எப்போதும் வைத்தருளும் என்று வேண்டினார். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள், கொடுக்கப்படும்; தேடுங்கள், அகப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவருக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டப் போகிறேன்?
ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆற்றல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகித முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறை வாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைத்துறையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை
உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆவலாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவர்க்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தை போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம் மீது பற்றி எறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆசீர்வாதத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம்.
எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்துக்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த தாழ்ச்சியோடும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். எனவே உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டுவிட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும்
அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்துக்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.